இதோ உன் அரசர் கதவை நெருங்கி வந்து விட்டார் என்கின்ற இறைவசன ஊழியத்திற்கு உங்களை மீண்டும் அன்போடு அழைக்கிறோம். பூமியில் கடவுள் நமக்கு காண்பித்த மிகப்பெரிய அடையாளமான சுனாமியை பற்றி தான் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். மக்களிடத்திற்கு பேரச்சத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கிய சுனாமி இறைமகன் இந்த பூமிக்கு வந்துவிட்டார் என்று நமக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்து விட்டது. சிதைந்து போன டெக்டானிக் தட்டுகள், அதன் விளைவாக ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களும் சுனாமியும் கடவுள் நமக்கு காண்பித்து தந்த மிக முக்கியமான அடையாளங்கள். இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன் என்ற யோவேல் இறைவாக்கினரின் இறைவாக்கு ஞாபகம் இருக்கும் அல்லவா? இன்றும் நாம் காணப்போவது சுனாமியை பற்றி தான். ஆனால் பூமியில் அது விண்ணில் நடக்கின்ற ஓர் அடையாளம். அதுவும் ஒரு சுனாமி, சோலார் சுனாமி அல்லது CME. சூரியனில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை பற்றியும் அதனால் பூமியில் ஏற்படுகின்ற பின்விளைவுகளை பற்றியும் தான் இன்று நாம் காணப்போகிறோம். பூமியிலிருந்து 180 மில்லியன் மீட்டர் தூரத்தில் தான் சூரியன் உள்ளது. அங்கிருந்து ஒரு சோலார் சுனாமி பூமியை தாக்கிவிடுமா? ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இப்படியெல்லாம் நடக்குமா? சோலார் சுனாமி என்றால் என்ன? பல முறை பூமியில் நடந்தும் சமீப காலங்களாக பூமியில் பேரச்சத்தை ஏற்படுகின்றதுமான CME பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம். CME அல்லது கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் என்றால் என்ன? சூரியனின் கொரோனாவில் நிரந்தரமாக உருவாகும் வலிமையான சூரிய காற்றினால் பிளாஸ்மா மற்றும் காந்த புலன்கள் பெரிய அளவில் வெளியேற்றப்படுகிறது. இதை கேட்கும்போது சூரியனிலும் கொரோனாவா என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படியல்ல. சூரியனின் வளிமண்டலத்தின் வெளிப்புற பகுதிதான் கொரோனா என்று அழைக்கப்படுகிறது. சூரிய காற்றினால் சூரியனின் மேல் வளிமண்டலத்தில் அல்லது கொரோனாவிலிருந்து பிளாஸ்மா மற்றும் காந்த புலங்கள் பெரிய அளவில் வெளியேறுவதையே CME என்று அழைக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் CME என்பது சூரியனின் வளிமண்டலத்தில் ஏற்படும் ஒரு வெடிப்பு. இதன் விளைவாக தனிமங்கள் மற்றும் மின்காந்த அலைகள் சூரியனின் கொரோனாவை சுற்றியோ அல்லது மற்ற கிரகங்களின் இடைவெளியிலோ பெரிய அளவில் வெளியேற்றப்படுகிறது. இந்த வெடிப்புகளில் வெளியேறுவது பெரும்பாலும் எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் சிறிய அளவிலான ஹீலியம், ஆக்சிஜன் மற்றும் இரும்பு அடங்கிய பிளாஸ்மா ஆகும். சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் மற்றும் அதன் காந்த புலங்கள் விண்வெளியில் பெரிய அளவில் வெளியேறும் போது அவை பூமியின் காந்த புலத்தில் நுழைந்து பூமியில் காந்த புயலை உருவாக்குகின்றன. மேலும் மின் இணைப்புகளும் முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்றன. 1859 தான் இப்படிப்பட்ட சூரிய நிகழ்வு பூமியில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. கேரிங்டன் நிகழ்வு என்று அழைக்கப்படும் இந்த சூரிய நிகழ்வு அனைத்து டெலிகிராஃபிக் அமைப்புகளையும் பாதித்தது. ஆனால் 1997 ஜனவரி 11ஆம் தேதிதான் அதன் தாக்கம் எவ்வளவு என்று உலகம் புரிந்து கொண்டது. அமெரிக்காவின் டெலிஃபோன் மற்றும் டெலிகிராஃபிக் நிறுவனத்தின் டெலிஸ்டார் 401 என்ற செயற்கைக்கோள் ஒரு நாள் திடீரென செயலிழந்துவிட்டது. அதே நேரத்தில் மில்லியன் கணக்கான மக்களின் தொலைக்காட்சி திரைகள் இயங்காமல் போனது. டெலிஸ்டார் 401 செயற்கைக்கோளில் CME தாக்கியதின் விளைவாகத்தான் இந்த சம்பவம் நடந்தது. நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்களும் வாரங்களும் ஆகின. பூமியின் காந்த புலத்தில் நுழையும் ஒரு CMEக்கு எலக்ட்ரான்களை உருவாக்கும் அனைத்தையும் அழிக்க திறன் உள்ளது. 2012ஆம் ஆண்டு ஜூலை 23 அன்று சூரியனிலிருந்து வெளிவந்த ஒரு CME பூமியின் காந்த புலத்தின் வழியாக சென்றது. ஆனாலும் அது அதிக சேதம் எதுவும் ஏற்படுத்தாமல் கடந்து சென்றதால் நாம் தப்பித்துவிட்டோம். அனைத்து மின்சார விநியோக அளவுகளையும் முழுவதுமாக முடக்கிவிடும் அளவிற்கு இந்த CME மிகவும் பயங்கரமானது. நாட்கணக்கில் இந்த பூமியை இருளில் மூழ்கடிக்க இது வலிமை வாய்ந்தது. இந்த இன்டர்நெட் யுகத்தில் இப்படி ஒரு CME பூமியை தாக்கினால்
அதனால் ஏற்படும் அழிவை கணக்கிடவே முடியாது. காரணம், இன்று இந்த உலகத்தை இயக்குவது மின்சார சக்தி என்று நமக்கு நன்றாக தெரியும். ஏடிஎம் முதல் பெருநகரங்களில் தண்ணீர் விநியோகம் செய்வது வரை அனைத்தும் மின்சாரத்தின் உதவியோடு தான் நடக்கிறது. அப்போது திடீரென ஒரு நாள் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ஒரு சிஎம்இ பூமியை தாக்கினால் பூமியில் ஏற்படும் அழிவு பல லட்சம் கோடிகளை மீறிவிடும். அது மட்டுமல்ல, இந்த பூமியில் உள்ள காந்த புலத்தை முற்றிலுமாக அழித்துவிடும். எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எரிந்து சாம்பலாகும், சேட்டிலைட் எரிந்து சின்னாபின்னமாகும், ஜிபிஎஸ் அமைப்புகள் குழப்பமடையும். மேலும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் வருவதால் பயணத்தில் இருக்கும் விமானங்கள் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து வெடிப்புகள் ஏற்பட காரணமாகும். இதனால் பூமி முழுவதுமாக ஸ்தம்பித்து போகும். இது ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, பூமி முழுவதும் அதன் அழிவை அனுபவிக்க நேரிடும் என்பதுதான் இதில் முக்கியம். சிஎம்இ வந்தால் பூமியின் காந்தப்புலம் தகர்க்கப்படும் என்பதால் பூமி எதிர் திசையில் சுற்ற எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்று விஞ்ஞானிகள் ஏற்கனவே எச்சரித்துள்ளனர். பூமியை பலமுறை தீயில் எரிக்கும் திறன் கொண்ட அணுகுண்டுகளில் படுக்கையில்தான் நாம் இன்றும் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க சூரியனிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சோலார் சுனாமி பூமியில் விழுந்தால் என்ன நடக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். 1859 முதல் பலமுறை பூமியில் பல இடங்களில் இந்த சிஎம்இயின் வருகை பல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் இந்த காலத்தின் அடையாளத்தை நாம் கவனிக்காமல் இருக்க முடியாது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 12ஆம் இறைவசனம் இவ்வாறு கூறப்படுகிறது: கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். இந்த இறைவசனத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கின்றது. தந்தையாம் கடவுள் இந்த பூமியை சந்திக்க வருகிறார். இதெல்லாம் தந்தையாம் கடவுளின் வருகையின் அடையாளங்கள் என்றால் இறைமகன் கட்டாயமாக இந்த பூமிக்கு வந்திருப்பார் அல்லவா? ஆகவேதான் இதெல்லாம் காணும்போது அவர் கதவருகில் வந்துவிட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவசனம் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இங்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் பயம் தண்டனை குறித்துதான். ஆனால் உன்னையும் என்னையும் மீட்க வல்லமையுள்ளவர் கதவருகில் இருக்க நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர் சக்கரவர்த்தி மட்டுமல்ல, உன்னுடைய சுமையை தாங்கக்கூடியவர். நடக்கவிருக்கின்ற இவைகளில் இருந்தெல்லாம் தப்பித்து மானிட மகன் முன் நிற்க வலிமை கிடைக்க எப்பொழுதும் ஜெபித்து விழிப்பாயிருங்கள். அடுத்த ஊழியத்தில் வேறொரு காலத்தின் அடையாளத்தோடு நாங்கள் வருகிறோம். அதி உன்னதமான கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.